الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலமாக்களே, பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் தொடராக பார்த்து வருகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவர்கள், நபியோடு இருந்தவர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சி தொடரின் மற்றொரு அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் கலந்துரையாட இருப்பது அல்லது நோக்க இருப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் பற்றியாகும். நபியோடு இருந்தவர்களில் நபியுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள் நபி அவர்களுடைய மனைவிமார்கள். அந்த வகையில் அவர்கள் யார் என்கின்ற அந்த சுருக்கமான ஒரு அறிமுகத்தை தான் இந்த நிகழ்ச்சியூடாக நாங்கள் இங்கு கலந்துரையாட விரும்புகின்றேன். அந்த வகையில் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபி மனைவிமார்களுக்கு ஒரு தனியான ஒரு இடம் இருக்கின்றது. அவர்களை அல்லாஹ் தஆலா ஒரு தனித்துவமாக கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி இருக்கின்றார். அவர்களை உம்முஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாய்மார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வர்ணிப்பதை சொல்ல வைப்பார்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். மூமின்களுக்கு மிகவுமே முதன்மையானவர் நபி ஆவார்கள். மூமின்களுக்கு அவர்களுடைய உயிர்கள் அனைத்தையும் விட அவர்களுடைய உயிரை விட முதன்மையானவர்கள், முன்னுரிமையானவர்கள் அவருடைய நபிமார்கள், நபி அவர்கள் ஆவார்கள். அதே நேரத்தில் அவருடைய மனைவிமார்கள் அந்த முஃமின்களுடைய தாய்மார்கள் ஆவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் தஆலா முஃமின்கள், அதாவது நபிமார்களுடைய நபியுடைய மனைவிமார்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஏனைய பெண்களை விடவும் வேறுபட்டவர்கள், ஏனைய பெண்கள் போன்றவர்கள் அல்ல, அவர்கள் சிறப்பு பண்புகளை பெற்றிருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு வைப்பார்கள். யா நிசா அன்-நபி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா. நபியுடைய மனைவிமார்களே, நீங்கள் ஏனைய பெண்கள் போன்றவர்கள் அல்ல என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களுடைய மனைவிமார்களை சிறப்புப்படுத்தி குறிப்பிடுவதை பார்க்கிறோம். உண்மையிலே நபி அவர்களுடைய மனைவிமார்கள் என்று நாங்கள் கலந்துரையாடுகின்ற போது முதலாவது எங்களுடைய சிந்தனையில் தோன்றுவது, நபி அவர்கள் பல திருமணம் முடித்திருந்தார்கள். ஏன் அவர்கள் அத்தகைய பல திருமணங்களை முடித்திருந்தார்கள்? நபி அவர்கள் 11 திருமணங்கள் அல்லது 12 திருமணங்கள் முடித்திருந்தார்கள் என்று வரலாறு சொல்கின்றது. நபி அவர்களுக்கு 11 மனைவிமார்கள் இருந்தார்கள். ஏக காலத்தில் நபி அவர்களுக்கு 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். நபி அவர்கள் மரணிக்கின்ற போது 9 மனைவிமார்கள் உயிரோடு இருந்தார்கள். 9 மனைவிமார்களை விட்டுத்தான் நபி அவர்கள் மரணித்து செல்கின்றார்கள். இப்படியாக நபி அவர்களுடைய இந்த மனைவிமார்கள் என்று வருகின்ற போது அவர்கள் இப்படியாக பலதார மனம் முடித்தது என்றதும் ஒரு விடயமாக இருப்பதை பார்க்கின்றோம். அந்த விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே கலந்துரையாடுவோம். அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதலாவது மனைவியாக நாங்கள் ஏற்கனவே அவருடைய வாழ்க்கை சரிதையை தனியாகவே நோக்கினோம். ஹதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள். நபி அவர்கள் 25 வயதாக இருக்கின்ற போது அவர்களுக்கு 40 வயதாக இருந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். நபி அவர்களுக்கு இவர்கள் மூலமாகத்தான் 6 குழந்தைகள் கிடைக்கின்றன என்ற அந்த வரலாற்றை நாங்கள் பார்த்தோம். ஜெய்னப், ரொக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, அப்துல்லா, காசிம் என்கின்ற 6 குழந்தைகளை அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாகத்தான் கொடுத்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் நபி அவர்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருந்தவர்கள். நபி அவர்களோடு சுமார் 25 வருடங்கள் மனைவியாக அவர்கள் பயணித்தவர்கள். முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணியாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். முதலாக நபி அவர்களோடு தொழுத வராகவும் ஆண்களும் பெண்களும் முதலாவதாக நபி அவர்களோடு தொழுதவராகவும் அவர்கள் தான் இருக்கின்றார்கள். நபி அவர்கள் மூலமாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சலாம் சொல்லி அனுப்பியது.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சலாம் சொல்லி அனுப்பியதை நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு பெண்ணாகவும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கும் வரைக்கும் வேறு எந்த ஒரு பெண்ணையும் திருமணம் முடிக்கவில்லை என்பது மிக முக்கியமான விடயம். நபி அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் மற்றொரு பெண்ணை திருமணம் முடிக்கவில்லை. அதற்கு பிறகு அல்லாஹ்வின் கட்டளையின் பிரகாரம் தான் அவர்கள் பல பெண்களை திருமணம் முடிக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். நபி அவர்கள் முதலாவதாக திருமணம் முடித்தது ஒரு விதவை பெண். ஒரு முறை அல்ல, 2 முறை கணவனை இழந்த விதவை பெண்ணைத்தான் விதவை பெண்ணாகிய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான் திருமணம் முடிக்கின்றார். 25 வயதாக இருக்கின்ற அந்த இளம் வயதை நபி அவர்களுடைய தெரிவாக இருந்தது ஒரு 40 வயது பெண்ணை திருமணம் முடிப்பது. எனவே இவையெல்லாம் மிக முக்கியமான விடயம். நபி அவர்கள் மீது சிலர் அசிங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றவர்கள் இந்த விடயங்களை கண்டுகொள்ள மாட்டார். நபி அவர்கள் இளம் வயதில் ஒரு 40 வயது பெண்ணை திருமணம் முடித்தார்கள் என்ற அந்த விடயத்தை அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். அதனை பற்றி அவர்கள் பேசவும் மாட்டார்கள். எனவே முதலாவதாக நபி அவர்கள் திருமணம் முடித்த பெண்ணாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள். உண்மையிலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலம் கிடைத்த பிள்ளைகள் மூலமாகத்தான் நபி அவர்களுடைய பரம்பரை அஹ்லுல் பைத் என்கின்ற அந்த குடும்பம் விஸ்திரமடைகிறது. நபி அவர்களுக்கு மாரியத்துல் கிப்தியா என்கின்ற அடிமை பெண் மூலம் அல்லது வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அந்த பெண் மூலம் மற்றொரு குழந்தை கிடைக்கின்றது, இப்ராஹிம் என்கின்ற ஒரு குழந்தை. அந்த குழந்தை சுமார் 18 மாதங்களிலே மரணித்து செல்கின்றது. ஏனைய எந்த ஒரு மனைவிமாருக்கும் பிள்ளைகள் இல்லை. அவர்களிலே ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருந்தார்கள். ரசூலுடைய பிள்ளைகளில் 2 பிள்ளைகளுக்கு தான் குழந்தைகள் இருந்தது. 2 பிள்ளைகள். ஏனையவர்கள் ஆரம்ப சிறு வயதிலே மரணித்து விடுகின்றார். அதிலே ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அலி என்ற ஒருவரும் உமாமா என்கின்ற மற்றது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 4 குழந்தைகள் இருந்தார்கள். ஒன்று ஹசன், ஹுசைன், ஜெய்னப், உம்மு குல்சூம். இந்த 4 பேர் மூலமாகவும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரை பெருகுவதை பார்க்கின்றோம். இந்த 4 ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுக்கு பல குழந்தைகள் இருந்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பல குழந்தைகள் இருந்தார்கள். ஜெய்னப், அதே போன்று உம்மு குல்சூம் இவர்கள் குழந்தைகள் இருந்தன. இவர்கள் மூலமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை பிற்பட்ட காலத்திலே பெருகிச் செல்கிறது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் நான் சொன்னது போல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாகத்தான் நபி அவர்களுடைய பரம்பரை பரவுகின்றது. ஏனைய எந்த ஒரு மனைவி மூலமாகவும் நபி அவர்களுடைய பரம்பரை அஹ்லுல் பைத் என்கின்ற அந்த பரம்பரை பரவி செல்வதில்லை என்பதும் மிக முக்கியமான விடயமாக இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது திருமணம் முடிக்கின்ற பெண் சௌதா பின் ஜம்ஆ என்கின்ற அந்த பெண் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த பெண்ணும் குறைஷி குலத்தை சேர்ந்த பெண்ணாக இருக்கின்றார்கள். இவருடைய தாயார் ஷமூஸ் பின் கைஸ் என்கின்றவராக இருக்கின்றார்கள். இந்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 7 சக்ரான் பின் அம்ர் என்கின்ற வரை திருமணம் முடித்து அவர்கள் வஃபாத்தாகி இருந்தார். எனவே இந்த சௌதா என்கின்ற அந்த பெண்ணும் ஒரு விதவை பெண்ணாக இருக்கின்ற நிலையில் தான் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். உண்மையிலே இந்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆரம்பத்திலே ஹபஷாவுக்கு தன்னுடைய கணவரோடு அவர்கள் ஹிஜ்ரத் சென்றிருந்தார்கள். ஹபஷாவுக்கு 2 ஹிஜ்ரத்திலும் இவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். அதற்கு பிறகு அவருடைய கணவன் மரணிக்கின்றார்கள். அதனை தொடர்ந்துதான் இந்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். இந்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 54ஆம் ஆண்டு நபி அவர்கள் மரணித்து சுமார் 41 வருடங்களுக்கு பிறகுதான் மரணிக்கின்றார். எனவே 41 வருடங்கள் நபி அவர்கள் பற்றிய செய்தியை மக்களுக்கு கற்பித்துவிட்டு படிப்பித்துவிட்டு தான் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். நபிமார்களுடைய மனைமார்களில் அவர்கள் அதிகமான மனைமார்களை கொண்டிருந்ததற்கான பல காரணங்களில் ஒரு காரணம் நபி அவர்களுடைய செய்தி, நபி அவர்கள் பற்றிய அந்த ஹதீஸ்களை அடுத்த சமூகத்திற்கு நகர்த்துவது, சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. அந்த வகையில் இவர்கள் நபி அவர்களுக்கு பிறகு சுமார் நீண்ட காலம் வாழ்ந்து மரணித்தவர்களாக அவர்கள் இருக்கின்றனர்.
அதற்கு பிறகு திருமணம் முடிக்கின்ற, அதாவது இந்த சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறகு அடுத்ததாக திருமணம் முடிக்கின்றவர் ஆயிஷா பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உண்மையிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறைஷி குலத்தைச் சேர்ந்தவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள், அவருடைய தாயார் உம்மு ரூமான் என்கிறவர் தான் அவருடைய தாயாக இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பல திருமணம் முடித்திருந்தார்கள். அவர்கள் ஒருவருடைய பிள்ளையாகத்தான் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய பெண்ணாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார். நபி அவர்கள் இவர்களை பல இவர்களை எந்த வயதில் திருமணம் முடித்தார்கள், எந்த வயதில் திருமண பேச்சுவார்த்தை நடந்தது என்கின்ற விடயத்திலே பல விடயங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. 6 வயதில் திருமண பேச்சுவார்த்தை நடந்து 9 வயதில் குடும்பம் நடத்தினார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அல்லது 9 வயதுக்கு பிறகு அவர்கள் திருமண பேச்சுவார்த்தை நடந்து அதற்கு பல வருடங்களுக்கு பிறகு குடும்பம் நடத்தினார்கள் என்கின்ற வரலாறு இருக்கின்றன. இவர்கள் விடயத்தில் தான் அந்த முனாஃபிக்குகள் ஹாதிஸத்துல் இஃப்க் அதாவது குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். இவர்கள் மோசமாக நடந்து கொண்டார்கள் என்கின்ற அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் குற்றமற்றவர்கள், பரிசுத்தமானவர்கள் என்று அல் குர்ஆனை இறக்கி அவர்களை தூய்மையானவர்கள் என்று உறுதிப்படுத்தியதை பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 18 வயதாக இருக்கின்ற போது நபி அவர்கள் மரணிக்கின்றார்கள். அதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி, அதாவது அவருடைய 66 வயது வரைக்கும் அவர்கள் வாழ்கின்றார். 66 வயது வரைக்கும் அவர்கள் வாழ்கின்றார். அப்படி என்றால் நபி அவர்களுக்கு பிறகு சுமார் 49 வருடங்கள் அல்லது 48 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்றார். அப்போ நீண்ட காலம் வாழ்ந்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள். சுமார் 2210 ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள். 2210 ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் மதீனாவில் இருந்த பெண்களில் மிகவும் அறிவு படைத்த பெண்ணாக அவர்கள் இருந்திருக்கின்றார். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் மிக உயர்ந்த கண்ணியத்தை கூட பெற்றிருந்தார்கள். ஒருமுறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தோற்றத்தில் வந்து ஆயிஷா உங்களுடைய மனைவி ஆவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற அளவுக்கு அவர்கள் கண்ணியம் உடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் இருக்கின்ற சமயத்தில் தான் சஹாபாக்கள் ஹதியாக்களை கொண்டு போய் கொடுப்பார்கள். அப்படி ஒரு சிறப்பம்சம் அவர்களுக்கு இருக்கு. ஏனைய வீடுகள் இருக்கின்ற போதல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் இருக்கின்ற போதுதான் ஹதியாக்களை கொண்டு வந்து கொடுப்பார்கள். அப்படி ஒரு விடயம் இருக்கு. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் இருக்கின்ற போதுதான் அல் குர்ஆன் கூட அவருக்கு இறங்கக்கூடியதாக இருந்ததை பார்க்கின்றோம். இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஹாபாக்களிலே ஒரு மிக அறிவு படைத்த ஒரு ஃபகீஹாக, ஒரு முஹத்திஸாக, நபி அவர்கள் பற்றி மிகவும் அறிந்தவர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதிலே இருந்தவர்கள் பெரும் பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால் அபு அப்துல்லா ஹாக்கிம் அபு அப்துல்லா என்று சொன்னார், ஷரியாவுடைய நாளில் ஒன்றை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஷரியாவுடைய நாளில் ஒன்றை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து பெற்றுக்கொள்ளும். அந்த அளவு தூரம் அவர்கள் அறிவு படைத்தவர்களாக இருந்தார். எந்த மார்க்கத்தில் எந்த விடயத்தில் எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டாலும் அதனை நாங்கள் ஆயிஷாவிடத்தில் கேட்போம் என்று அபு பர்தா என்கின்ற சஹாபி அறிவிப்பதை பார்க்கிறோம். என்கின்ற அவருடைய தந்தை அறிவிப்பதாக சொல்வதை பார்க்கின்றோம். என்றால் அந்த அளவு தூரம் அறிவு படைத்த பெண்ணாக இருந்திருக்கிறார். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நீண்ட காலம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அதன் மூலம் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக செய்திருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மா ரஅய்து அஹதன் அஅலம் பில் குர்ஆன், குர்ஆனை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் போன்று அறிந்த ஒருவரை நான் கண்டது கிடையாது. மார்க்கத்தில் ஃபராயித், அதாவது வாரிசுரிமை சட்டங்கள் தொடர்பாக, ஹலால் ஹராம் சட்டங்கள் தொடர்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் போன்று அறிந்த ஒருவரை நான் கண்டது கிடையாது. அவர்கள் அவ்வளவு தூரம் அறிவு படைத்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்வதை பார்க்கிறேன். இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களுக்கு மனைவியாக இருந்து இந்த மார்க்கத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருப்பதை பார்க்கிறேன். அதே போன்றுதான் அவருக்கு பிறகு நபி அவர்கள் திருமணம் முடித்த மற்றொருவர் தான் ஹஃப்ஸா பின்த் உமர் இப்னுல் கத்தாப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மிக நெருக்கமான 2 தோழர்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்திருக்கிறார்.
ஒன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள், இரண்டாவதாக ஹஃப்ஸா பின்த் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஹஃப்ஸா. இந்த இரண்டு திருமணத்தை முடித்தது அவர்கள் இருவரையும் கௌரவப்படுத்துவதற்காக, அவர்கள் இருவரையும் கௌரவப்படுத்தி அவர்களுடைய உறவை பலப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இத்தகைய திருமணத்தை முடித்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரைக்கும் உடைய தாயாக ஸைனப் பின்த் மத்ஊன் என்கின்ற அந்த தாயார் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இதற்கு முன்னர் நபி அவர்களை திருமணம் முடிக்க முன்னர் அவர்கள் ஹுனைஸ் பின் ஹுஸாஃபா என்கின்றவரை திருமணம் முடித்தனர். எனவே அவரும் ஒரு விதவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்த பெண்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தவிர மற்ற அனைவரும் விதவை பெண். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மாத்திரம்தான் கன்னிப்பெண், மற்ற அனைவரும் விதவை பெண். அந்த வகையில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளாகிய ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட ஏற்கனவே திருமணம் முடித்து அவர்கள் அவருடைய கணவர் பத்ர் யுத்தத்தின் போது காயமடைந்து அவர்கள் மரணிக்கின்றார். இதற்கு பிறகு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஃப்ஸாவை திருமணம் முடித்துக் கொள்ளுமாறு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசி வேண்டுகின்றார். அவர்கள் மறுக்கின்றார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேசி வேண்டுகின்றார்கள். அவர்கள் மறுக்கின்றார்கள். இந்த விடயத்தை நபி அவர்களிடத்தில் வந்து சொல்கின்றார்கள். தன்னுடைய மகளை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மறுத்து விட்டார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மறுத்து விட்டார்கள் என்று சொல்கின்ற போது நபி அவர்கள் அவர்களை திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள். இப்படித்தான் இந்த திருமணம் நடைபெறுகின்றது. இவை நபி அவர்கள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விதவையாக இருக்கின்ற நிலையில் தான் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அவர்கள் தன்னுடைய 45வது வயதில் மன்னிக்கும் ஹிஜ்ரி 45வது ஆண்டு அவர்கள் மதீனாவிலே மரணிக்கின்றார்கள். ஹிஜ்ரி 45வது ஆண்டு ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கிறார். அப்படி என்றால் நபி அவர்களுக்கு பிறகு சுமார் 35 வருடங்கள் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த நபி அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களை செய்திகளை அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்க, நபி அவர்கள் சுமார் 60 ஹதீஸ்களை அவர்கள் அறிவித்திருப்பதாக சொல்லப்படும். நபி அவர்கள் திருமணம் முடித்த மற்றொரு பெண் தான் ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்துல்லா பின் ஜஹஷ் என்கின்றவரை திருமணம் முடித்திருந்தார்கள் நபி அவர்களுக்கு முன்னர். அப்துல்லா பின் ஜஹஷ் என்கின்ற அந்த மனிதர் உஹது யுத்தத்திலே கொலை செய்யப்படுகின்றார்கள். உஹது யுத்தத்திலே கொலை செய்யப்படுகின்றார்கள். அதனைத் தொடர்ந்துதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, ஸைனப் பின் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்றார். இவருக்கு ஒரு சிறப்பு பேர் இருந்தது, உம்முல் மசாக்கீன், ஏழைகளுடைய தந்தையின். ஏனென்றால் அவர்கள் அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி அவர்கள் இவர்களை 400 திர்ஹம்கள் கொடுத்து அவர்கள் திருமணம் முடித்து, மஹராக கொடுத்து திருமணம் முடித்துக் கொண்டதாக வரலாறு சொல்கின்றது. அதே நேரத்தில் இவர்கள் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதன் காரணமாக இவர்களுக்கு உம்முல் மசாக்கீன் என்று அவர்கள் அறியப்பட்டார்கள். இவர்களுடைய கணவர் இந்த உஹது யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டு மரணித்ததன் காரணமாக இவர்கள் கௌரவமான ஒரு பெண்ணாக இருந்தார்கள். எனவே இவர்களுடைய கௌரவத்தை பாதுகாப்பதற்காகவும் இவர்கள் தொடர்ந்தும் விதவையாக இருக்கக்கூடாது என்ற காரணத்தினாலும், விதவையாக இருந்து துன்பங்கள் அனுபவிக்க கூடாது என்ற காரணத்தினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த பெண் தான் உம்மு சலமா பின்த் அபி உமையா என்கின்ற அந்த பெண் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சலமா என்கின்ற பெண் உம்மு சலமா ஹிந்த் பின்த் அபி உமையா என்று அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். இவருடைய தாயாக இருந்தவர்கள் ஆத்திகா பின்த் ஆமிர் என்கின்றவர்கள். முதலாவதும் இரண்டாவதுமாக ஹபஷாவுக்கான ஹிஜ்ரத்திலே இவர்கள் கலந்து கொள்கின்றார். இவர்கள் நபி அவர்களை திருமணம் முடிக்க முன்னர் அபூ சலமாவை திருமணம் முடித்திருந்தார்கள். அபூ சலமா என்கின்ற அந்த மனிதரை திருமணம் முடித்திருக்கின்றார்கள். இவர்கள் உஹத், பத்ர் 2 யுத்தங்களிலும் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். உஹது யுத்தத்திலே இவர்கள் காயப்படுகின்றார்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் மரணிக்கின்றார்கள். அதனை தொடர்ந்துதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மு சலமா என்கின்ற அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொண்டார். அவரும் ஒரு விதவையான பெண், அவரை மதிக்க வேண்டும் என்பதற்காக திருமணம் முடித்துக் கொண்டார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு மரணிக்கிறார்கள். ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு மரணிக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பிறகு சுமார் 50 வருடங்கள் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். தன்னுடைய 84வது வயதில் அவர்கள் மரணிக்கின்றார்கள். நபி அவர்களுக்கு பிறகு கடைசியாக நபி அவருடைய மனைவர் கடைசியாக மரணித்தவராகவும் இவர்கள்
கருதப்படுகின்றார். இவர்களுக்கு ஒரு சிறப்பம்சம் இருந்தது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் அறிவு தீட்சண்யம் மிக்கவர்களாக இருந்தார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையை தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையில் பைஅத்துர் ரில்வானை தொடர்ந்து பைஅத்துர் ரில்வான் என்கின்ற அந்த உடன்படிக்கை குறைஷி காஃபிர்களோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாருமே சஹாபாக்கள் யாரும் கட்டுப்படவில்லை. இந்த நிலையிலே அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள், நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற ஆடுகளை அறுத்து உங்களுடைய தலைமுடியை நரைத்துக் கொள்ளும் என்று சொல்கின்றார். யாருமே கேட்பதாக. இவை இந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமாவிடத்திலே செல்கின்றார். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் அத்துஹிப்பு தாலிக், நீங்கள் அவ்வாறு நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் யாரோடும் பேச வேண்டாம், நீங்கள் வெளியே செல்லுங்கள், உங்களுடைய ஆட்டை நீங்கள் குர்பான் கொடுங்கள், நீங்கள் உங்களுடைய தலைமுடியை சிறைக்கூடியவரை அழைத்து நீங்கள் தலைமுடியை சிறைத்து விடுங்கள் என்று சொல்கின்றார்கள். நபி அவர்கள் அதே போன்று வெளியே வருகின்றார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன படி அவர்கள் செய்கின்றார்கள். சஹாபாக்களும் எந்த மறுப்பும் இல்லாமல் தங்களுடைய ஆடுகளை அறுத்துவிட்டு தங்களுடைய முடிகளை பரஸ்பரம் சிறைத்துக் கொள்கிறார்கள். இப்படியான ஒரு சம்பவம் இவருடைய வாழ்க்கையிலே நடைபெறும். மற்றொருவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்திருந்தவர் ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய தாயாராக இருந்தவர் உமையா பின்த் முத்தலிப் அவர்கள். இவருடைய பெயர் பர்ரா என்றுதான் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை திருமணம் முடித்ததை தொடர்ந்து ஸைனப் என்று அவர்கள் பெயர் வைத்தார்கள். உண்மையிலே இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு மகனான ஸைத் இப்னு ஹாரிஸாவை திருமணம் முடித்திருந்தார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை தலாக் சொல்லிவிடுகின்றார்கள். இவர்கள் மிகச்சிறந்த ஒரு பெண்ணாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதாவது மார்க்க விடயத்தில் மிகச்சிறந்த ஒரு பெண்ணாக ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்ததை நான் காண்பேன். அவர்கள் அல்லாஹ்வை மிகவும் பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள், உண்மை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள், குடும்ப உறவை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள், அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ரஅகுன்ன லஹூகன் பி அத்வலுகுன்ன யதன், என்னை தொடர்ந்து என்னை வேகமாக பின்பற்றி வருவோர், மரணித்து வருவோர் நீண்ட கையை உடையவர் என்று இந்த ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா பார்த்துத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபி அவர்களுக்கு பிறகு முதலாவது மரணித்த பெண் நபி அவர்களுடைய மனைவியாக இவர்கள் தான் இருந்தார். என்றால் இவர்கள் அதிகமாக தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் அதிகமாக தர்மம் கொடுக்கின்றாரோ அவர்தான் முதலாவதாக என்னை வந்து சந்திப்பார்கள். அந்த வகையில் அவர்கள் நபி அவர்களுக்கு பிறகு முதலாவதாக மரணிக்கின்றவர்களாக இருக்கின்றனர். உண்மையிலே இந்த பெண்ணும் நாங்கள் சொன்னது போல ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடித்து இருந்ததன் காரணமாக இவர் ஒரு விதவை பெண்ணாக இருக்கின்றார். உண்மையிலே இந்த பெண்ணை திருமணம் முடித்தது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அதை அன்றைய காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது, வளர்ப்பு மகனை சொந்த மகனாக பார்த்தார். வளர்ப்பு மகனை சொந்த மகனாக பார்த்தார். எனவே சொந்த மகனுடைய மனைவியை திருமணம் முடிக்க முடியாது என்பது போலவே வளர்ப்பு மகனுடைய மனைவியையும் திருமணம் முடிக்க முடியாது. மகன் தலாக் சொன்னார். இந்த மரபை நீக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றான், அதாவது வளர்ப்பு மகன் சொந்த மகன் அல்ல, அந்த வளர்ப்பு மகனை நீங்கள் என்ன செய்யணும், அவர்களுடைய பெற்றோருடைய பெயரை கொண்டுதான் நீங்கள் அழைக்க வேண்டும் என்று சொன்ன போது இந்த மரபு ஜாஹிலிய்யா காலத்தில் இருந்த அந்த மரபு, வளர்ப்பு மகனை சொந்தமாக மகனாக பார்க்கின்ற அந்த மரபை தகர்த்தெறிய வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் தலாக் சொன்ன அந்த பெண்ணை திருமணம் முடித்து அந்த மரபுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிராக தன்னுடைய சுன்னாவின் மூலமாக நடந்து காட்டுகிறார். அது மிக முக்கியமான விடயம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த மற்றொரு பெண் தான் ஜுவைரியா பின்த் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவருடைய பேரும் ஆரம்பத்தில் பர்ரா என்றுதான் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இவருக்கு ஜுவைரியா என்கின்ற பெயரை அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்களுக்கு முன்னர் இவர்கள் மஸாஃபி பின் இப்னு ஸஃப்வான் என்கின்ற வரை திருமணம் முடித்திருந்தார்கள். ஆனால் அவர் காஃபிராக இருக்கின்ற நிலையில் கொலை செய்யப்பட்டார். அவர் காஃபிராக இருக்கின்ற நிலையில் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இவரை திருமணம் முடித்த விடயமும் ஒரு மிக முக்கியமான விடயம். இவர் பனு முஸ்தலக் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். பனு முஸ்தலக் கோத்திரத்தை சேர்ந்தவர். பனு முஸ்தலக் கோத்திரத்தவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு முஸ்தலக் கோத்திரத்தவர்கள் நபி அவர்களோடு
போராடிய சமயத்தில் அவர்கள் அனைவரும், அவர்களில் சுமார் 100 குடும்பத்தினர்கள் நபி அவர்களிடத்திலே கைதியாக பிடிபட்டார். அவர்களுடைய அந்த சமூகத்தில் இருந்த ஒரு சமூகத்தின் தலைவியாக இருந்தவர்கள் தான் ஜுவைரியா பின்த் அல் ஹாரிஸ் என்கின்றனர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களிடத்திலே கைதியாக பிடிபட்டிருக்கின்ற இந்த பனு முஸ்தலக் கோத்திரத்தவர்களை சஹாபாக்கள் விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சமூகத்துடைய தலைவியாக இருந்த ஜுவைரா என்கின்ற அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள். திருமணம் முடித்ததை தொடர்ந்து சஹாபாக்களுக்கு கேள்விப்படுது, இப்போது நாங்கள் கைதியாக பிடித்திருக்கின்றவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தவர்கள், என்னன்னு அவருடைய கோத்திரத்தவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விடுதலை செய்கின்றார்கள். இதனால் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், மா அலமு இம்ராஅத்தன் அஸமு மின்ஹா அலா கௌமிஹா பரக்கா. அதாவது ஒரு சமூகத்துக்கு பரக்கத்தை கொண்டு வந்த மிகவும் மகத்துவமான பெண் போல அதாவது ஜுவைரியா போன்ற ஒரு பெண்ணை நான் அறிந்ததில்லை. ஏன்னா ஜுவைரியாவை திருமணம் முடித்ததால் அந்த குடும்பத்துக்கே, அந்த சமூகத்துக்கே பரக்கத் கிடைத்தது. அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். விடுதலை செய்யப்படுவது மாத்திரமல்ல, விடுதலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்த பனு முஸ்தலக் கோத்திரத்தவர்கள் இஸ்லாத்துக்கு உதவியாளர்களாக மாறுகின்றார். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த ஒவ்வொரு திருமணத்துக்கு பின்னாலும் ஒரு ஹிக்மத், ஒரு ஞானம் இருந்திருக்கு. அதுக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருந்திருப்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9வதாக திருமணம் முடித்த பெண் தான் உம்மு ஹபீபா பின்த் அபி சுஃபியான். உம்மு ஹபீபா பின்த் அபி சுஃபியான், அபு சுஃபியானுடைய மகளாக இருந்தவர்கள் இந்த உம்மு ஹபீபா பின்த் அபு சுஃபியான். இந்த உம்மு ஹபீபா பின்த் அபு சுஃபியானுடைய மனைவியாக இருந்தவர்கள் உபைதுல்லா பின் ஜஹஷ். இந்த உபைதுல்லா பின் ஜஹஷும் இந்த உம்மு ஹபீபாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டுதலின் பேரில் அவர்கள் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செல்கின்றார். ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் சென்றால் அங்கே வைத்து இந்த உபைதுல்லா பின் ஜஹஷ் என்கின்றவர் கிறிஸ்தவராக மாறுகின்றார். கிறிஸ்தவராக மாறியதன் காரணமாக 2 பேருக்கும் இடையிலே திருமண உறவு முறிந்து விடுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு உமையா என்கின்றவரை நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே அனுப்பி அங்கேயே வைத்து தனக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள். அவர்களுக்காக 400 தீனார்கள் மஹரை கொடுத்து அனுப்புகின்றார். ஹபஷாவிலே அந்த பெண் இருக்கின்ற சமயத்தில் அங்கே வைத்து ஒருவரை வக்கீலாக நியமித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அவரை திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 44ஆம் ஆண்டு அவர்கள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கின்றார்கள். நபி அவர்கள் மரணித்து சுமார் 33 வருடங்கள் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இப்படியாக அதாவது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுக்கு பிறகு நீண்ட காலம் வாழ்ந்து நபி அவருடைய சுன்னாவை மக்களுக்கு பரப்புவதில் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒருமுறை, மன் ஸல்லா 12 ரக்அத்தன் ஃபீ யௌமின் வ லைலத்தின் பனா லஹு பிஹின்ன பைத்துன் புனிய லஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னah. யார் ஒரு நாளைக்கு 12 ரக்அத்துக்கள், சுன்னா முஅக்கதாவாக இருக்கின்ற 12 ரக்அத்துக்களை யார் தொழுகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டதிலிருந்து அவர்கள் சொல்கின்றார்கள், அன்றிலிருந்து நான் ஒவ்வொரு நாளும் அதனை தொழுது வருகின்றேன் என்று அவர்கள் சொல்கிறார். அத்தகைய சிறப்பும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. மற்றொரு பெண் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த சஃபியா பின்த் ஹுயை. சஃபியா பின்த் ஹுயை என்கின்ற சஃபியா பின்த் ஹுயை என்கின்றவர் ஒரு யூத பெண். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணையும் திருமணம் முடித்திருக்கின்றார்கள். ரைட். அதாவது இவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்த ஒரு பெண்ணாக, அவருடைய பரம்பரையிலிருந்து வந்த ஒரு யூத பெண்ணாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இவர்கள் ஆரம்பத்தில் நபி அவர்களுக்கு முன்னர் இப்னு மக்ஷூம் என்கின்றவரை, சலாம் இப்னு மஷ்கம் என்கின்றவரை திருமணம் முடித்திருந்தார். அவர்கள் இவரை விட்டுவிட்டு செல்கின்றார். அதனை தொடர்ந்து அவர்கள் ஹைபர் யுத்தத்தின் போது கொலை செய்யப்படுகின்றார்கள். ஹைபர் யுத்தத்தின் போது அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். அதனை தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு 17 வயதாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் திருமணம் முடிக்கின்றார்கள்.
அவர்கள் ஹிஜ்ரி 50ஆம் ஆண்டு ரமலான் மாதத்திலே மரணிக்கின்றார்கள். அவர்கள் ஜன்னத்துல் பக்கீயிலே அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். உண்மையிலே இவர்களும் நபி அவர்களுக்கு பிறகு நீண்ட காலம் வாழ்ந்து நபியவருடைய சுன்னாவை பரப்புகின்ற அந்த பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11ஆவதாக கடைசியாக திருமணம் முடித்த பெண் தான் மைமூனா பின் அல் ஹாரிஸ் என்கின்ற ரலியல்லாஹு என்கின்ற அந்த பெண். இவர்கள் நபி அவர்களுக்கு முன்னர் மஸ்ஊத் இப்னு அம்ர் அஸ்-ஸகஃபி என்பவரை திருமணம் முடித்திருந்தார். பாருங்கள், நான் எல்லா நபி அவர்கள் திருமணம் முடித்த எல்லா மனைவிமார்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவிர்த்து மற்ற எல்லோரும் விதவை பெண்களாகத்தான் அவர்கள் இருந்திருக்கின்றனர். இந்த பெண்ணும் வித்தியாசமான முறையில் நபி அவர்களை திருமணம் முடித்தார். நபி அவர்களை தனக்காக அவர்கள் கொடையாக அளித்தார். நபி அவர்களுக்கு தன்னை கொடையாக அளித்தார்கள். அப்படி கொடையாக அளித்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. வம்ரஅத்துன் முஃமினத்துன் இன் வஹபத் நஃப்ஸஹா, ஒரு முஃமினான பெண் தன்னை நபி அவர்களுக்கு கொடையாக கொடுக்கின்றார்கள். அப்படியாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு மரணிக்கின்றார்கள். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 பெண்களை திருமணம் முடித்திருந்தார்கள். நபி அவர்கள் மற்றொரு பெண்ணை வழக்கரமாக சொந்தமாக்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மாரியத்துல் கிப்தியா என்கின்ற பெண். அதாவது எகிப்துடைய மன்னராக இருந்த அல் முகௌகஸ் என்கின்றவர் மாரியத்துல் கிப்தியாவையும் அவருடைய சகோதரி சீரின் என்கின்ற பெண்ணையும் நபி அவர்களுக்கு கொடையாக அனுப்பி வைக்கின்றார். நபி அவர்களுக்கு அன்பளிப்பாக அனுப்பி வைக்கின்றார். அந்த நேரத்தில் நபி அவர்கள் அந்த பெண்ணை தன்னுடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் என்ற அந்த நிலையில் வைத்துக் கொள்கின்றார்கள். அவர்களோடு குடும்பம் நடத்தி அவர்களுக்கு இப்ராஹிம் என்கின்ற ஒரு குழந்தை கிடைக்கின்றது. இந்த மாரியத்துல் கிப்தியா என்கின்ற அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அவர்கள் மனைவியாக இருந்தார்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. அவர்கள் ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு அவர்கள் மரணிப்பதை பார்க்கிறோம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்களை முடித்திருந்தார்கள். அந்த திருமணங்களை முடித்திருந்ததற்கான காரணம் ஒன்று, நபி அவர்களுடைய வாழ்க்கையை முழு மனித சமூகத்தும் கொண்டு செல்வதற்கு ஒரு மனைவியால் போதாது. அவருடைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக, பெண்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக, பெண்கள் என்பவர்கள் சமூகத்துடைய சரிபாது. பெண்களுக்கு எத்தனையோ மார்க்க விடயங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் சமூகத்துக்கு கொண்டு செல்வதற்கு அதிகமான பெண்கள் தேவைப்பட்டார்கள். அது ஒரு காரணமாக இருக்கு. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய நாட்டமாக அல்லாஹ் தஆலா வேண்டிய ஒரு விடயமாக அது இருந்தது. என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு செயலையும் அவர்கள் தன்னுடைய சொந்த விருப்பத்துக்கு பிரகாரம் அல்லது தன்னுடைய மனோ இச்சைக்காக அல்லது தன்னுடைய உடலியல் ஆசைக்காக அவர்கள் மேற்கொள்ளவில்லை. அது அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரமாகத்தான் அவர்கள் மேற்கொண்டார்கள். அதே போல சமூகவியல் காரணிகள் இருந்தன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலரோடு தன்னுடைய உறவை பலப்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அதே போன்று அரசியல் காரணங்களும் இருந்தன. பல கோத்திரங்களோடு அவர்களுடைய உறவை பலப்படுத்திக் கொள்வதற்காக பார்க்கின்றோம். பனு முஸ்தலக் கோத்திரத்தை அந்த பெண்ணை திருமணம் முடித்ததன் காரணமாக அவர்களுடைய உறவு ஏற்பட்டது. அந்த கோத்திரத்தைச் சேர்ந்த அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்படி பல காரணங்கள் அவர்களுக்கு பின்னால் இருந்ததை பார்க்கின்றோம். எனவே இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் அவர்களோடு இருந்து, நபியோடு இருந்து மார்க்கத்தை கற்று மார்க்கத்தை அடுத்த பரம்பரைக்கு எத்தி வைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பணியை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நபியவர்களுடைய இந்த மனைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். எனவே அதுவும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. பெண்கள் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை இந்த மார்க்கத்தை பாதுகாக்க செய்திருக்கிறார்கள். எனவே இத்தகைய பாடங்களை, படிப்பினைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு முயற்சிப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி